ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மிரர் மேட்னஸ் தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா இது ரொம்ப ரொம்ப லேட்டா போடுறது. சாரி. எவ்வளோ ஒரு 3 மந்த் ஆயிட்டுருக்குமா? உங்களுக்கு கதையே மறந்துட்டுருக்கும். வேணும்னா நீங்க போன எபிசோட போய் பார்த்துட்டு வாங்க. அப்பதான் புரியிற மாரி இருக்கும். அப்படி இருந்தாலும் புரியாது இப்ப நான் சொல்ல போறது. ஆக்சுவலி இந்த ஸ்பாய்லர் தான். இது எப்படின்னா ஒரு மாரி புரியாத மாரியே இருக்கும். உங்களுக்கு இப்போ நான் இந்த ஸ்டோரிய நான் இப்போதைக்கு ஒரு ஒரு 2 எபிசோட்லயே முடிஞ்சிரும். ஆனா, இப்ப நான் சொல்றது எனக்கு புரியலலாம் சொல்லக்கூடாது. அப்படி மட்டும் சொன்னீங்கன்னா, அக்கா அழுதுரும். ப்ளீஸ். இது ஆக்சுவலா எனக்கே புரியாது. நான் சொல்றதே புரியாது. நானும் எதேதோ ஒளறி கொட்டுற மாரியே இருக்குது இந்த ஸ்டோரி. அதனால தான் நான் இத தள்ளி தள்ளி போட வேண்டியதா போச்சு. இது இது லேட்டா சொல்லணும்னு என் இன்டென்ஷன் கிடையாது. ஆனா அப்புறம் சொல்லிக்கலாம் ஒழுங்கா. இது ஸ்டோரி லைனே ஸ்டேபிள் கிடையாது. ஒரு மாதிரி தனித்தனியா ஒரு மாதிரியா இருக்கும். ஸோ அது திறமை இருக்கிறவன் புரிஞ்சுப்பான். லைக் திறமைக்கு தேங்காய் ஓகே. சாரி. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஐ வில் ஸ்டாப் ஹியர். இப்போ நம்ம எதோட விட்டுருப்போனா, அதாவது தேவாங் கீழே கெஸ்ட் ரூமில் தூங்கியிருப்பான். அதுக்கு நடுவில் ஒயன் போய் பார்த்துருக்கோம். அங்கேயே உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பா தனியாக. அதோட தான் விட்டுருப்போம். இப்போ நம்ம அதிலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகும். ஒயன் அங்கேயே படுத்து தரையில படுத்து தூங்கிட்டு இருப்பா. என்னடா இது? ஏய் ஒயன், என்னடி இங்கே பத்துனுகிற? ஆ ஆ ஆ ஆ ஏய், ஏன்டி இங்கே பத்துனுகிற? ஏன் சோஃபாலையாவது ஏறி படுக்க வேண்டியது தானே? அப்பா கூட உன் கூட பெட்டில் படுக்கிறோன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன்ல தயாங். இல்லைப்பா, அப்படி இல்லை. சரி, ஓகே விடு அப்படின்ட்டு. இப்போ ஒரு மாதிரி ஒயன் ஒரு மாதிரி டிஸ்டண்ட்டாக பிஹேவ் பண்ணுறான். ஒரு மாதிரி எப்போ பாரு ஒட்டி உறவாட ட்ரை பண்ணுவான். இப்போ ஒரு மாதிரி டிஸ்டண்ட்டாக பிஹேவ் பண்ணுறான். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு கேலண்டரை பார்க்குறா. பார்த்தா என்ன டேட்டுனா March 27. அந்த டேட்டு தான் இன்னைக்கான நாள். ஒயனுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் படப்படன்னு அடிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ அப்படியே அந்த கேலண்டரே பார்த்துட்ருக்குறா. ஒயன், அங்கனாடி எங்கள் கேலண்டரை மறைச்சி பார்த்துனுக்கிறேன். யாருக்காவது பர்த்டேவான்னு? பர்த்டேலாம் இல்லை தயாங். இது வேற ஒரு நாள். எந்த நாளடி? எந்த நாளாக இருந்தாலும் சொல்லு, பார்த்துக்கலாம். தயாங், உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு இப்போ அப்படியே அவள் பாட்டு நடந்துட்டு போயிட்டு அந்த டைனிங் டேபிளில் போய் உக்காடுறா. எதுவுமே சாப்பிடல, எதுவுமே பண்ணலை, எதுவுமே பேசலை. போயிட்டு அந்த டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு அந்த டைனிங் டேபிள் மேலே கையை வச்சு படுத்துடுறா. தயாங் பார்க்குறான். ஒயனை என்ன என்ன ஒரு மாதிரியே பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறான். ஏய், நீ ஓகே தானே? ஆ ஆமாம், ஓகே தான் நான். நீ ஒன்றும் கவலைப்படாத. ஏன் நீ ஒரு மாதிரியாக படப்படன்னு இருக்கிற? நேத்தெல்லாம் நல்லா தானே இருந்த? இல்லை, இன்னைக்கு தான் அந்த நாளுன்னு எனக்கு தெரிஞ்சா நான் எப்படி இருந்திருக்க போகிறேன். என்ன என்ன நாள்? இல்லை 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 இல்லை. ஒன்றும் இல்லை. ஏய், நான் ஃபீவர் ஏதாவது அடிக்குதான்னு? நான் வேணா அம்மாவை ஏதாவது குக் பண்ண சொல்லவா? நான் மாதிரிலாம் இல்லை, நல்லா தாண்டி சமைப்பாங்க. இல்லை இல்லை, அதெல்லாம் வேண்டாம். நீ நீ நான் என்னது நான்? இல்லை, நீ ஒன்றும் இல்லை. ஏன் நீ ஒரு மாதிரியாக படபடபடன்னு பண்ணுற? நம்ம வேணா அது செக்கப்புக்கு இன்னைக்கு போகலாமா ஹாஸ்பிட்டலில்? ஜஸ்ட்டு செக்கப் மாதிரி தான். ஐயோ, வேணும் 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 வேணும். எனக்கு ஒன்றும் இல்லை, வீட்டிலே இருக்கேன். ஏன் ஏன் போகலாமே. அதுக்கப்புறம் அதெல்லாம் விடு. அதுக்கப்புறம் நீ வேற எங்கேயும் இன்னைக்கு வெளில போக தேவையில்ல, வீட்லேயே இரு. ஏன்? நான் ப்ராக்டிஸ் போகலாம், அது இதுன்னு புதுசாக ஷூ வாங்கலாம், எவ்வளோ பிளான் போட்டு வச்சுன்னுக்கிறேன். நீ என்னடி? இல்லை, அப்புறம் எப்பயாவது போகலாமே. அதெல்லாம் கிடையாது, இன்னைக்கு தான் நான் போவேன். அதுவும் நம்ம ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம் ஒயன்.
அது ஐயோ! நீ எதனா அங்கேயே போய் இரு. நான் போய் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவன் போய் கிளம்ப ஆரம்பிச்சிடுறான். இப்போ பையன் மட்டும் தனியா ஹால்ல உட்காந்துட்டு இருக்குது. ம். சொல்லிடலாமா? இல்ல அவன் ரொம்ப பயப்படுவான். அவன் ரொம்ப பாவம். நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். சொல்லுவேன் என் பைத்தியக்காரி. என்னதான் இருந்தாலும் அது நடக்கதானே போகுது. நம்ம யாரு தடுக்கிறதுக்கு? ம். ஐயோ! சொல்லிடுடி வேணாண்டி. இல்ல நான் சொல்ல போறதில்ல. எப்பனா எது நடக்குதோ நான் பார்த்துடுறேன் அப்படின்ட்டு இப்போ அப்படியே பொறுமையா மேலே ஏறி போறான். மேலே ஏறி போய் பார்த்தா அவன் ஓ அதே சட்டை தான் போட்டுட்டு இருக்கிறான். எதுக்கு இந்த டிஷர்ட் போட்டுட்டு இருக்கிற? ஏன் எனக்கு இது ஃபேவரெட்டு அதான். ஐயோ ஏன் நடக்கட்டும்டி வேணாண்டி. ஓகே 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 தேவம் நீ போடு தேவம் நீ உனக்கு பிடிச்சது போடு. சரி இதை நான் பண்ணட்டும் அப்படின்னு நீங்கள் பாட்டை போய் கிளம்புவீங்க. கடைசியில் இப்போ தேவங்க வந்து கிளம்பி நிற்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி தேவங்க பார்த்து கண்ணில் ஒரு மாதிரி தண்ணியாக வருது. ஏய் என்னாச்சு? ஓகேல நீ ஏதாவது இதை இன்னும் ஒரு மாதிரி உடம்பு ஏதாவது வலிக்குதா? எங்கேயாவது விழுந்துட்டியா அண்ணன் விளையாடும் போது? இப்போ அது வேலையை காட்டுதா அண்ணன்? தேவங் ஏன்டி அழுவுற? என்னாச்சு? என்னடி இந்த ட்ரெஸ் என்ன நல்லா இல்லையா? இல்லைங்க என்னடி? தேவங்க விட்டுட்டு இப்படி தேவங்க டைட்டா ஹக் பண்ணிக்கிறா. என்னடி ஒரு மாதிரி புதுசா பண்ணிட்டு இருக்கிற? ஒரு மாதிரி பதற வைக்கிறடி நீ. இல்லை தேவ் எனக்கு நீ ரொம்ப பிடிக்கும். தெரியும்டி ஏன்டி இப்பெல்லாம் பண்ற? சரி சரி தேவ் என்ன என்னை விட்டு நீ எப்பயும் போக மாட்டல்ல? நான் ஏன்டி உன்னை விட்டு போக போகிறேன்? உன்னை விட்டுலாம் நான் ஏன்டி போக போகிறேன்? அப்பெல்லாம் போக மாட்டேல்ல? போக மாட்டேன்டி அப்படின்னு இப்போ அப்படியே தேவங்க ஒன்றுமே புரியல. திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறான். என்னடி நீ? அப்புறம் இன்னொன்று தேவங்க என்னது அப்படின்னு இப்போ தேவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ள ஒயன் டக்குன்னு தேவங்க கிஸ் பண்ணுவான். தேவங்கக்கு செம்ம ஷாக்கு. இருந்தாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு பேக் கிஸ் பண்ணுவான். இது ரொம்ப 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 புதுசு இது. என்னடி இது? அதெல்லாம் அப்படிதான் கடகடன் கீழே இறங்குவா அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஒயன் குடுன்னு கீழே இறங்குது. தேவங்க தான் கார் ஓட்டுறேன்னு சொல்லியிருப்பா. தேவங்க தான் கார் ஓட்டுறான். இப்போ தேவங்க சீட் பெல்ட்டை போடுறான். ஒயனும் பக்கத்தில் உட்காந்துட்டு சீட் பெல்ட்டை போட்டுட்டு அவள் எப்போவுமே விண்டோவை தான் வேடிக்கை பார்த்துட்டு வருவா. இன்னைக்கு அவள் அப்படி பண்ணலை. தேவங்கையே தான் பார்த்துட்டு வரா. ஏய் வேற எங்கேயாவது பாரு ஏண்டி என்னைய பார்த்து உசுர் எடுக்கிற? பார்த்தா இப்போ என்ன? இப்போ ஒரு மாதிரியா இருக்குல்ல? மாதிரியா இருக்குன்னா என்ன மாதிரி? சி இப்போ பாரு பேசி பேசி உசுர் எடுக்கிறது அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு காரை ஓட்டிகிட்டு இருப்பான். இப்போ ஹைவே ஒரு மாதிரி காலியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் தேவை வந்து ஸ்பீடாக தான் ஓட்டுறான். ஒய்யன் எதுவுமே சொல்லலை, அப்படியே தான் இருக்கிறான். ஒய்யனுக்கு ஸ்பீடாக ஓட்டினா பிடிக்காது. இருந்தாலும் இவன் இப்படி ஓட்டுறான்னா ஒய்யன் எதுவுமே பேசிக்கல கண்டுக்கலை. அப்படியே ஸ்ட்ரைட்டாக தேவங்கே பார்த்துட்ருப்பா. அப்படியே ரோடு சைடு பார்க்குறா. எதிர்க்க வந்து ஒரு வேகமாக ஒரு ட்ரக் வருது. தேவங்க அதை கவனிக்க மாட்றான். ஒரு மாதிரி அவன் ஒரு டிஸ்டர்ப்டாக இருக்கான். ஒய்யனுக்கு இப்போ என்ன நடக்க போகுதுன்னு ஒய்யனுக்கு தெரியுது. இருந்தாலும் அவன் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறா. எதுவுமே பேசலை. ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ரோட்டை பார்த்துட்ருக்கிறா. தேவங்க அப்படியே வேகமாக ஓட்டிடுவான். அப்படியே அது 2 இதுவும் கிராஷ் ஆகிடும். இப்போ அப்படியே ஒய்யன் அப்படியே சைடில் பார்ப்பா. அந்த கிராஷ் ஆகுறது அப்படியே ஒய்யனுக்கு ஸ்லோ மோஷனில் தெரியுது. இப்போ அப்படியே அந்த கார் அப்படியே அப்சைட் டவுனில் விழுது உருண்டுக்கிட்டு. அந்த மூமெண்ட் வந்து ஒய்யனோட கண்ணில் அப்படி ஃப்ளாஷ் ஆகுது. அப்படியே அது கிளாஸ் பீசஸ்லாம் உடஞ்சி அப்படியே புல்லெல்லாம் வருது. ஒரு மாதிரி அந்த அந்த அதை வந்து ஒய்யனால எப்படி டக்குன்னு அதை ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு மாதிரி ஒய்யனோட செஸ்ட்டு அப்படியே இந்த ஹார்ட் பீட்டுலாம் அப்படியே எகிரி ஒரு மாதிரி வலிக்குது ஒய்யனுக்கு. ஒரு மாதிரியா டக்குன்னு பிரைட்டாக ஒரு லைட் எரியுது.
அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவங்க நார்மலா இருக்காங்க. இப்ப அப்படியே நார்மலா அந்த ரோட் சைடு இருக்கும் பார்த்தீங்களா, அங்க நடந்து போயிட்டுருக்குறாங்க. அ இப்ப "பாத்தியா பாத்தியா ஒயன், எனக்கு எதுவுமே ஆகல பாரேன். ச்சே! ஜஸ்ட்டு மிஸ்ஸுல ஆ யப்பா! எனக்கு எனக்கு பயமாயிடுச்சு ஒயன். எனக்கு அப்படியே என்ன பண்றது, ஏதா பண்றதுன்னே தெரியல தெரியுமா? நான் சுத்தமா கவனிக்கல. ஆ ஆமா அத்தையா" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ தேவங்க கிட்ட பேசிக்கிட்டே அப்படியே பின்னாடி பார்க்குறா. பின்னாடி பார்த்தா அந்த காரு இன்னும் கவுந்து தான் இருக்குது. அதில் வந்து தேவங்க அந்த கார் உள்ள தான் இருக்கிறான். இப்போ என்ன ஆயிட்டுருக்கோன்னா, தேவங்க வந்து இறந்துட்டுருப்பான். ஆனா அது அவன் இறந்துட்டானே அவன் சுத்தமா ரியலைஸ் பண்ணல. இப்போ இப்போ ஒயன் கூட ஒரு சோல் மாரி தேவங்கோட சோல் தான் நடந்து வந்துட்டுருக்குது. அது தேவங்க கிடையாது. இப்போ அப்படியே ஒயன் வந்து திருப்பியும் தேவங்க பார்க்குறா. இப்போ அப்படியே அந்த ஒயனுக்கு தேவங்கோட வியூவே வேற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி அந்த சன்லைட்லாம் அவன் முடி மேல படுது. அவன் அவ்வளோ பிரைட்டா சிரிக்கிறான். இப்போ ஒயனால அந்த ஃபீலிங்கே ஓவர்வெல்மிங்கா இருக்குது. அது ஒரு மாதிரி ஜீர்ணிச்சுக்கவே முடியல. இ இது 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 உண்மையா இது என்னடா இது? அது ஒண்ணுமே ஒயனுக்கு புரியல இப்போ. இப்போ நம்ம இங்க என்ன பண்ணுவோம்னா, ஸ்ட்ரெயிட்டா ஃப்ளாஷ்பேக்குள்ள போலாம். பையன் யாருன்னா, ஒரு கல்ட் மெம்பர் மாதிரி. அதாவது அவங்க வந்து ஒரு அவங்க வந்து சாத்தானுக்கு தான் அவங்க வந்து இது பணிவுரைலாம் செய்வாங்க. அந்த மாதிரியான ஆளுங்க ஒய்யன் சைடு. ஒய்யனுக்கு வந்து ஆனா இது பிடிக்கவே பிடிக்காது. இவங்க எல்லாரும் மனுஷங்களா இருந்தாலும், ஆனா ஒரு கல்ட்டில தான் இருக்காங்க. ஒய்யன் அதாவது எல்லாருமே ஒரு ஒரு சைடு, ஒரு ஒரு நேரம், ஒரு ஒரு விஷயத்துல இருப்பாங்க. ஆனா ஒய்யன் வந்து இங்க இருக்கிறா. அதாவது நார்மல் பீப்பிள் கூடலாம் அதுவும் இந்த கல்ட்டில பெரிய ரூல் என்னன்னா, இவங்க மேரேஜா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, கல்ட்டுக்குள்ளேயே தான் பண்ணிக்கணும். அவுட் சைட் பீப்பிள் கிட்ட எதுவுமே பேசிக்க கூடாது, பண்ணக்கூடாது. அப்படி ரூலை மீறினா பயங்கரமான கான்சிக்வென்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் பேசிக்கான பேக்ரவுண்டு. இப்போ நம்ம ஸ்டோரியை கன்டினியூ பண்ணலாம். இப்போ எப்படின்னா, ஒய்யனுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்கும். அதுதான் ஜிமின்னு. ஜிமினும் ஒய்யனும் சின்ன வயசுலேருந்தே ஒன்றா வளர்ந்தவங்க. இப்போ எப்படின்னா, ஒய்யன் வந்து ஒரு ஸ்கூல் டைம் தான் இருக்கும் இப்போது. ஒரு ஒரு 12th மாரி படிச்சிட்ருப்பா. தேவக்கு வந்து இப்போ தான் வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் அந்த மாதிரி படிச்சிட்ருப்பான். இப்போது ஒய்யன் வந்து தேவங்க பிடிக்கும்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு தெரியும். இந்த 2 சீக்ரெட்டுமே இவங்க 2 பேருக்குள்ள தான் மெயின்டெயின் ஆகுது. மிச்சம் பேர் யாருக்கு தெரிஞ்சாலுமே பெரிய பிரச்சனையாயிடும். எப்படின்னா ஜிமினும் ஒய்யனும் ஒரே இனம். 2 பேருக்குமே என்ன ஆசைன்னா, எப்படியாவது இந்த கல்ட்டுலேருந்து ரிமூவ் ஆயிடணும். அவங்களுக்கு இந்த ஒரு மாதிரி இந்த வெளி உலகத்தை பார்த்துட்டு அங்கே இருக்கணும்னே தோணாது. இவங்களுக்கு கொஞ்சமாவது ஃப்ரீடம் ஆகணும், அப்படியே சிறகடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2 பேருக்குமே அப்பத்துல இருந்த ஆசை. அதுவும் ஒய்யனுக்கு தேவங்க பிடிச்ச உடனே அவ்வளவுதான், ஒன்றும் முடியல 2 பேருக்கும். அப்போதுலேருந்தே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க 2 பேரும். இப்போ கூட வந்து இவங்க இவங்க வீடு கிட்ட தான் இருக்காங்க. அதாவது வேற ஒரு டைமென்ஷனு. அங்கே வந்து நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்கும். இவ வந்து இந்த இந்த உலகத்துலேருந்து அந்த உலகத்துக்கு சில புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பா. அந்த புக்ஸ் வந்து இவ ஷெல்ஃபில் அடுக்கி வச்சிருப்பா. அது வந்து யாரும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு நாள் வந்து ஒயன் தூங்கிட்டு இருந்திருப்பா. ஒயன் எழுந்துரு, எதுக்கு நீ இவ்வளோ நேரம், அதுவும் இவ்வளோ டயர்டாக தூங்கிட்டுருக்குற, அவ்வளோ நேரம் வெளில இருந்துட்டு வந்திருக்குற, எல்லாம் அந்த ஜிமினை சொல்லணும் தொடப்பக்கட்ட. அம்மா அவனெல்லாம் பற்றி தப்பாக பேசுகிற வேலை வச்சுக்காது தெரியுமா? நான் எனக்கு வந்து ஒரு வேலை இருந்துச்சு, அதனால தான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். நான் இப்போ உனக்கு எதனா பண்ணி ஒழி. இது என்ன இங்கே இவ்வளோ புக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்ஸை அவங்க க்ளீன் பண்ண ட்ரை பண்ண சொல்ல அந்த புக்கு மாட்டிரும். அந்த புக்கு என்ன புக்குன்னா, எப்படி இந்த கல்ட்டுலேருந்து ரிமூவ் ஆகி ஹியூமன் பீயிங்கை நார்மல் ஹியூமன் பீயிங்காக எப்படி வாழ்கிறது, அப்படிப்பட்ட புக்கு அது. அதுக்கான ரிச்சுவல்ஸ் நிறைய இருக்கும். அது டெய்லியும் பண்ண ஆரம்பிக்கணும். ஒயன் வந்து ஏற்கனவே 2 பண்ணி முடிச்சிட்ருப்பா. இன்னும் ஒரு 4, 5 இடியும் இருக்குது. என்னடி இது? ஆமா, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை. இது 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 அது என்னடி இதுன்னு கேட்டேன்.
இ- இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. குடு குடு, நான் புக்கை பிடுங்க ட்ரை பண்ணுறேன், உங்கள் அம்மா தரவே மாட்றாங்க. இதுக்கு தான் உன்னை எனக்கு எவ்வளோ ஆசை தெரியுமா உன்னை சுதந்திரமாக விடணும்னு சொல்லிட்டு. ஆனால் கேவலமான ஒரு வேலையை பார்த்துட்டு வந்து நின்றுட்டுருக்குற. இதெல்லாம் உங்கள் அப்பனுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன். ஆமாம்மா, அப்பா கிட்டலாம் சொல்லிடாதம்மா. உனக்கு உனக்கு நான் ஃப்ரீயாக இருக்கணும் தானே ஆசை. என்னை அப்படியே விட்டுடுமா. அது அப்படியே விடணுமா? நம்ம லூசிஃபருக்கு துரோகம் பண்ணிட்டு என்னடி பேசுகிற? அம்மா, அப்படிலாம் கிடையாதுமா. நீ நீ என்னை விட்டுருட்டு இருக்கும். இன்னைக்கு நீ வா அப்படின்ட்டு இப்போ பையனை கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வராங்க. இது வந்து ஜிமினோ மாட்டிப்பான். ஜிமினோ வந்து ஒய்யன் ரிச்சுவலுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருப்பான். ஏன்னா அது 2-3 பேர் அந்தமாரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஜிமினியுமே சேர்த்து பிடிச்சிடுறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒய்யனையும் ஜிமினியும் 2 பேருமே வந்து அந்த நடுவில் அந்த கட்டையை வச்சு கட்டி போட்டுடுறாங்க. இப்போ அப்படியே அந்த ஊர் மக்கள் சுற்றி நின்றுட்டுருக்குறாங்க. அதாவது அந்த கல்ட்டு மெம்பர்ஸ் மொத்தமே நின்றுட்டுருக்குறாங்க அங்கே. பாவி ஒய்யன், நான் அப்பயே சொன்னேனாடி நம்மளே வச்சுக்கலாம்னு. இல்லைடா, அது நான் நட்டுக்குமால நானே வச்சுருந்துருப்பேன்டி, உன்கிட்ட கொடுக்க போயிட்டு சனியை மாட்டிக்கின்னு. நான் என்னடா சுத்தமாக எதிர்பார்க்கலடா, லைட்டாக அலட்சியமாக இருந்துட்டேன். ஐயோ, இப்போ என்ன பண்ண போகிறானுங்க பாரு அப்படின்னு. இப்போ அப்படியே 2 பேருமே கண்ணில் அவ்வளோ மரண பயம் இருக்குது. இப்போ எல்லாருமே சுற்றி நிற்கிறாங்க. ஆக்சுவலாக ஒய்யனோட அப்பா தான் அந்த கல்ட்டுக்கு ஹெட்டு மாரி இருப்பார். இப்போ அவர் முன்னாடி வந்து நிற்கிறாரு. அவரு தான் மற்றவங்க தப்பு பண்ணால் அவரு தான் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குற ஆள். இப்போ அவங்க பொண்ணே இப்படி ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு வந்து நிற்கிது. எங்களை விட்டுருங்க, நான் இது தப்பெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம். பார்க்கவே எனக்கு பிடிக்கல ஒயன். அப்பா, அப்படிலாம் சொல்லாதீங்க. அப்பாவா? யாரை பார்த்து அப்படி கூப்பிடுறேன்? இனிமேல் கூப்பிட்டு பாரு. அது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அப்படியே முறைச்சிட்டு இருக்கிறாரு 2 பேரையும். இப்போ அப்படியே என்ன ஆகுதுன்னா, இப்போ அப்படியே இங்கே அப்படியே பார்த்துட்டே இருக்க சொல்லும். இப்போ உங்கள் அப்பா கிட்ட வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து நீட்டுறாங்க. யார் அதுன்னா தயாங்கு. இதை ஆக்சுவலாக ஒய்யனோட ஃப்ரெண்டுன்னு ஒருத்தி கூட சுற்றிட்டு இருந்திருப்பா. அவள் தான் போட்டு கொடுத்துருவா. இந்தமாரி ஒய்யன் இந்தமாரி ஒரு பையனை பார்க்குது, அவனுக்கோசம் தான் இந்த மாதிரி மாற ட்ரை பண்ணுறான் அப்படின்னு. மனுஷ பயலுங்களா? உன்னை அங்கே அனுப்புனது ஏன் பொண்ணு, நீ இந்த மொத்த கல்ட்டுக்குமே உதாரணமாக இருப்ப அப்படின்னு சொல்லி தான் உன்னை அனுப்புனது. ஆனால் நீ இப்படி பண்ணிட்டு வந்து நிற்கிற. எனக்கு எனக்கு இங்கே இருக்க பிடிக்கலப்பா. எனக்கு எனக்கு வாழணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் எனக்கு இந்த வாழ்க்கை சுத்தமாக பிடிக்கல. எனக்கு எதுவுமே பிடிக்கல. எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு பிடிச்சதில்லை அப்படின்னு ஒயன் அப்பெல்லாம் பேசாதடி. ஐயோ கப்பா, ஏற்கனவே நான் அப்படி முறைச்சிக்கிட்டு இருக்கிறேன், என்னடி பேசுகிறேன்? நீ வாயை முடிச்சுவேன். எனக்கு என்ன பேசணும்னு எனக்கு தெரியும். என்ன பண்ண போகிறாரு, எது பண்ணாலும் பண்ணட்டும். தயாங்க, எவ்வளோ ஆசைப்பட்ட தயாங்க. ஐயோ வத்தா, உசரோட போறிய ஒயன் நீ. போனா போயிட்டு போட்டோம். அவங்க கூட இல்லாதது எப்போ நான் செத்தே போகிறோம். ஐயோ அங்கிள் வேணாம் அங்கிள், உங்கள் 2 பேரையும் அப்படின்னு சொல்லி இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, 2 பேரையுமே வந்து அப்படியே 2 பேரையும் விட சோலையும் எடுத்துருவாங்க. அங்கே ஒரு ரிச்சுவல் மாரி நடந்திருக்கும். 2 பேரோட சோலும் அந்த அவங்க உடம்புலேருந்து வந்துடும். இப்போ இந்த ரிச்சுவல்னால என்ன ஆகுனா, இவங்க ஸ்ட்ரெயிட்டாக வேறு டைமென்ஷனுக்கு போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக லூசிஃபருக்கு இவங்க வந்து பணிவுரை செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க எங்கே கரெக்டாக போய் மாட்டுவாங்கன்னா, அந்த மிரர் வேர்ல்டுக்குள்ளே தான் மாட்டிப்பாங்க. அதாவது மிரருக்கு இந்த சைடு ஒரு டைமென்ஷனும் மிரருக்கு பின்னாடி ஒரு டைமென்ஷனும் இருக்கும். அந்த டைமென்ஷன் தான் லூசிஃபருக்கு சொந்தமானது. இப்போ இவங்க ஸ்ட்ரெயிட்டாக அங்கே தானே போய் வேலை செய்யணும். மோஸ்ட்டாக வந்து இந்த கல்ட்டில் வந்து டெத்
எவிக்ஷன் அப்படின்னு ஒன்று தரவே மாட்டாங்க. ஒய்என் தான் முதல்ல இந்த மாரி பண்ணது. அந்த கல்ட்டில் யாராவது இறந்துட்டாங்கன்னா தான் அந்த உலகத்துக்கு போவாங்க. இந்த மாரி யாருமே நார்மலா இந்த மாரி போனது கிடையாது. நேச்சுரல் டெத் காஸ் ஆச்சுன்னா மட்டும் தான் அந்த உலகத்துக்கு போக முடியும். அதே மாதிரி என்ன ஆகிடும்னா, இவங்க அந்த உலகத்துக்கு போயிடுவாங்க. ஸ்ட்ரெயிட்டா இவங்க லூசிஃபரையே மீட் பண்ணுறாங்க. நம்ம வந்து இதோட இந்த எபிசோடை நம்ம முடிச்சுக்கலாம். நான் அப்பயே சொன்னேன்னா இது வந்து வளவலன்னு குழன்னு பிளாண்டாக கண்ட பிளாட்டெலாம் வரும்னு சொன்னேன்னா இது வந்து நான் இப்போ இந்த ஸ்டோரி நான் சொல்கிறதுல உங்களுக்கு தெரியும். நான் வந்து இது ஓவராக ரஷ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் நான் வந்து இதை ரஷ் பண்ணி முடிச்சிடுறேன். எனக்கு இது ஒன்றுமே தோண மாட்டுது. நான் இதை ரஷ் பண்ணி நான் முடிச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரே ஒரு எபிசோட் தான் வரும். அதுதான் லாஸ்ட் எபிசோடாக இருக்கும். ஓகே, பாய். ஐ லவ் யூ ஆல்.